46வது ശ്ലോകം. യഥാ ന ഉപലഭേത അംഗ്രൗ ഊഷ്മാണം പത്യുഃ അർച്ചതി ആസീത് സംവിഘ്നഹൃദയാ യൂതഭ്രഷ്ട മൃഗീ യഥാ യഥാ നോ ബലഭേദാംഗ്രാഊഷ്മാണം പത്യുരർച്ചതി ആസീത് സംവിഘ്നഹൃദയാ യൂതഭ്രഷ്ടാ മൃഗീ യഥാ. அர்ச்சதி கணவரை சுசுரூஷை பண்ணற வைதர்பி அப்படிங்கிறவள். பத்யுஹு கணவரோடு, அங்கிரவ் பாதங்களில, ஊஷ்மானம் சரீரத்தில் எப்பவும் இருக்கிற அந்த ஒரு தாபம், சூடு. சூடு அப்படிங்கிறது யதா ந உபலேபதா எப்பவாக்குமோ இல்லை அப்படின்னு தெரிஞ்சது அப்போது. சரீரத்தில் இருக்கிற சூடு இருந்தாதானே ஜீவன் சரீரத்துக்குள்ள இருக்கு அப்படின்னும் சரீரம் ஆக்டிவேட்டா இருக்கு அப்படின்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். கணவரோடு பாதங்களில சரீரதாபம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சோன காலெல்லாம் இப்படி ஐஸ் கட்டியாட்டுமா இருக்கிறத தெரிஞ்சிட்டு சம்விக்ன ஹிருதயா நன்னா பயந்து வரைக்கிற ஹிருதயத்தோடு கூடினவளாய் தீர்ந்தா வைதர்பி. யூதம் சொன்னா கூட்டம், யூத பிரஷ்டா கூட்டம் தப்பின, மிருகீ யதா மான மாதிரி. மான் கூட்டங்களிலிருந்து ஒரு மான் எப்படியாக்குமோ கூட்டம் தப்பினா பயந்து வரைக்கும் அந்த மாதிரி. ஆசீது சங்கடப்பட்டு விஷமிச்சா, தன்னந்தனியா வாழறது எப்படி, என்ன உபேட்சிச்சு போயிட்டேளே அப்படின்னு சங்கடப்பட்டா. பூர்வ ஜென்மத்தில் இருக்கிற புரஞ்சனன் அப்படிங்கிற ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாவாக்கும் இப்போ வைதர்பிக்கு உள்ள இருக்கிற ஜீவாத்மா, வைதர்பியோடு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவாத்மா இந்த ஜென்மத்தில் சங்கடப்பட்டு நிற்கிறது. 47வது ஸ்லோகம். ஆத்மானம் சோஜதி தீனம் அபந்தும் விக்லவ அஸ்ருபிஹி ஸ்தனௌ ஆசிச்ய ஸ்தனௌ ஆசிச்ய விபினே சுஸ்வரம் பிரருரோத சா. ஆத்மானம் சோஜதி தீனமபந்தும் விக்லவாஸ்ருபி ஸ்தனாவாசிச்ய விபினே சுஸ்வரம் பிரருரோத சா. விபினே குலபர்வதம் இருக்கிற வனத்துல தபசுக்காயிட்டு வந்து சேர்ந்த மலையத்வஜ வைதர்பி தம்பதிகள். இப்போ மலையத்வஜனோடு சரீரத்துக்குள்ளேந்து ஜீவன் வேறுபட்ட அவஸ்தையில அபந்தும் பந்துஜனங்கள் ஆரும் கூட இல்லாதக்கு தீனம்
துக்கம் அனுபவிக்கிற ஆத்மானம் தன்னோடு நிலைமைய நினைச்சு சோஜதி ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு சங்கடப்பட்டு அலறவளாயிட்டு அஸ்ருபிகி கண்ணீரால ஸ்தனவ் ரெண்டு மாறிடங்களேயும் ஆசிச்சியா நன்னா நினைச்சுண்டு கண்ணீர் தாரதாரையாயிட்டு ஒழுகிறது இப்படி நெஞ்சில சா அப்படி இருக்கிற அவள் விக்லவா ரொம்ப ஜாஸ்தியான பரவசையாயிட்டு தளர்ந்து போயிட்டு சுஸ்வரம் செத்தமா பிரருரோதா அழுது நிலவிழிச்சா பூர்வஜன்ம புரஞ்சனன் அப்படிங்கிற ஜீவாத்மா இந்த ஜென்மத்துல வைதர்பிக்கு உள்ள உக்காந்துண்டு கணவர் இறந்து போன துக்கம் அனுபவிச்சு சத்தமா அழுததையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 48வது ஸ்லோகம். உத்திஷ்டஹ உத்திஷ்ட ராஜர்ஷே இமாம் உததி மேகலாம் தஸ்யுப்யஹ சத்ரபந்துப்யஹ பிப்யதீம் பாதும் அர்ஹசி. உத்திஷ்டோத்திஷ்ட ராஜர்ஷே இமாமுததி மேகலாம் தஸ்யுப்ய சத்ரபந்துப்யோ பிப்யதீம் பாதும் அர்ஹசி. கணவரோடு ஜீவனில்லாத சரீரத்துக்கிட்ட பலதுன்னு சொல்லி புலம்பரமையாக்கும் பார்க்கிறோம். வைதர்பி சங்கடம் வந்துட்டு பலதையும் சொல்லி புலம்பரா. ராஜர்ஷே ராஜாவும் ஒரே டைம்ல ரிஷியுமான ராஜர்ஷியான என்னோடு கனவா ராஜ்ய பரிபாலனம் செய்யறதுக்காயிட்டு உத்திஷ்டஹா உத்திஷ்டா எந்திருங்கோ எந்திருங்கோ தஸ்யுப்யஹா திருடர்களோடும் சத்ரபந்துப்யஹா பக்கத்துல இருக்கிற சத்ரு ராஜ்யங்களோடும் பிப்யதீம் ஆக்கிரமணத்தில பயந்து வரைக்கிற உதவி மேகலாம் சமுத்திரத்துக்கு 4 பக்கத்திலையும் மேகலாம் ஒட்டியானம் மாதிரி அலங்காரமாயிருக்கிற இமாம் இந்த பூமியை எல்லாம் இந்த ராஜ்யத்தை எல்லாம் பாதுமர்ஹசி காப்பாத்துறதுக்கு தகுதி இருக்கிற நீங்கள் காப்பாற்றத்தான் வேணும். அதனால எந்திருந்து வாருங்கோ இப்படின்னு சொல்லி கணவர்கிட்ட ஜீவனில்லாத அந்த சரீரத்துக்கிட்ட புலம்பரா வைதர்பி. 49வது ஸ்லோகம். ஏவம் விலபதி பாலா விபினே அனுகதா பதிம் பதிதா பாதயோஹோ பர்த்துஹு. ഒരു രുദതി അശ്രൂണി അവർത്തയത്. ഏവം വിലപതി ബാലാ വിപിനേനുഗതാപതി പതിതാ பாதையோர்பர்த்தூருதத்யஸ்ரூண்யவர்த்தயத். ஏவம் இப்படியாக விலபதி அழற பதிமனுகதா கணவரை பின்தொடர்ந்து
தபசுக்காயிட்டு வந்து சேர்ந்த பாலா, ஞானமில்லாத வைதர்பி, ஒன்னும் தெரியாத வைதர்பி, இந்த பிரபஞ்சத்துல முழுகி போன வைதர்பி, பகவானை தெரிஞ்சுக்காத்த வைதர்பி. பர்த்துகு, கணவரோடு பாதயோகோ, திருப்பாதங்களில பதிதா விழுந்து, உரு ருததி, ரொம்ப பெருசா சத்தமா அழுது, அஸ்ரூணி, கண்ணீர் இப்படி தாரதாரையாயிட்டு, அவர்த்தையது, கீழே இப்படி பிரவாகமாயிட்டு ஒழுகித்து. 50வது ஸ்லோகம். சிதாம் தாருமயீம் கிருத்வா தஸ்யாம் பத்யுஹு கலேபரம் ஆதீப்ய ச அனுமரணே விலவந்தே மனஹா ததே. சிதாம் தாருமயீம் கிருத்வா தஸ்யாம் பத்யு கலேபரம் ஆதீப்யதானுமரணே விலபந்தி மனோததே. தாருமயி, விறகுகளெல்லாம் நன்னா കളക്ട് பண்ணி, சிதாம் கிருத்வா, ചെതയുണ്ടാക്കിന வைதர்பி, பத்யுஹு, கணவரோடு, களேபரம், ஜீவனில்லாத சரீரம், தஸ்யாம், அந்த செதையில வச்சு அந்த சரீரத்தை ആദീപ്യ, നന്നാ നെരുപ്പൂട്ടി, അഗ്നിജ്വാലകൾ ഉണ്ടാക്കിയിട്ട്, വിലപന്തി, അഴുതുണ്ട്, അനുമരണേച്ച, കൂടെ அந்த அக்னியில சாடி மரிக்கிறதுக்கு, சதி அனுஷ்டிக்கிறதுக்கும், மனஹ, மனசுல, ததே, தீர்மானம் பண்ணினா. பூர்வ ஜென்மத்துல புரஞ்சனன் அப்படிங்கிற ஜீவாத்மா இந்த ஜென்மத்துல மலையத்வஜனோடு பதிவிரதையான வைதர்பிக்குள்ள உட்கார்ந்துண்டு, வைதர்பி ஆயிட்டு சதி அனுஷ்டிக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டு, புரஞ்சனனோடு கதை தான் இங்கேயும் கண்டினியூ ஆயின்னு இருக்கு. அந்த ஜீவாத்மா அடுத்த ஜென்மத்துல என்ன பண்ணி என்னெல்லாம் சங்கடங்களை அனுபவிச்சுது அப்படிங்கிறதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பூர்வ ஜென்ம புரஞ்சனன் அப்படிங்கிற ஜீவாத்மா புனர்ஜீவன் கிடைச்ச வைதர்பியோடு சரீரத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற அந்த புரஞ்சனன் அப்படிங்கிற ஜீவாத்மா பர்த்ரு துக்கம் தாங்க முடியாதக்கு இந்த சரீரத்தை, வைதர்பி அப்படிங்கிற சரீரத்தை நெருப்பில போட்டு சாம்பலாக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டு இருக்கிறதையாக்கும் இப்ப பார்த்தது. 51வது ஸ்லோகம். தத்ர பூர்வதரஹ கஷ்சித் சகா பிராமண ஆத்மவான் சாந்த்வயன் வல்குணா சாம்னா தாம் ஆஹா ருததீம் பிரபோ. தத்ர பூர்வதர கஷ்சித் சகா பிராமண ஆத்மவான் சாந்த்வயன் வல்குணா நாம்னா தாமாஹா ருததீம் பிரபோ. பிரபோ அப்படின்னு நாரத மகர்ஷி பிராஜீன பர்ஹிஸை கூப்பிட்டு சொல்றார். பிராஜீன பர்ஹிஸே கேளு அப்படின்னு. தத்ரா வைதர்பி
சதி அனுஷ்டிக்கிறதுக்கு ரெடியான அந்த நேரத்துல அங்க பூர்வதரஹா பூர்வ ஜென்மத்துல கூட இருந்த, அப்படி இல்லைன்னா ரொம்ப ரொம்ப முன்னாலேயே கூட இருந்த 25ஆம் அத்தியாயத்துல 10வது ஸ்லோகத்துல நம்ம முன்னால பார்த்தோமே, அவிஜ்ஞாத நாமா அவிஜ்ஞாத கர்மணா சகா, பேரும் பிரவൃத்திகளும் ஆருக்கும் தெரியாத நண்பன் ஒருத்தர் புரஞ்சனனோடு கூட எப்பவும் யாத்திரை செய்யறதாயிட்டு நம்ம பார்த்தோம். அவிஜ்ஞாத நாமா சகா ஆசீத், அவிஜ்ஞாத நாமா அவிஜ்ஞாத கர்மா சகா ஆசீத் இப்படின்னு நம்ம பார்த்தோமே. பகவான் பரபிரம்மமேயான அந்த மித்ரம் புரஞ்சனனோடு கூட அந்த ஜீவாத்மாவோடு கூட எப்பவும் இருந்த அந்த மித்ரம். புரஞ்சனன் ஒரு சரீரம் தேடி பிடிச்சு அந்த ஜீவாத்மா அந்த புறத்துக்குள்ள பிரவேசனம் பண்ணினவாலே ஆக்கும் புரஞ்சனன் ஆச்சு. அந்த ஜீவாத்மா ஒரு மனுஷிய சரீரத்தை செலக்ட் பண்ணி அந்த மனுஷ சரீரத்துக்குள்ள பிரவேசனம் பண்ணினதால புறத்துக்குள்ள பிரவேசனம் பண்ணி அதுக்குள்ள ஜீவிச்சதால புரஞ்சனன். அந்த சரீரம் ஒன்றும் கிடைக்காத அவஸ்தையில இருக்கிற நண்பனாயிருந்தார் அந்த சகா. அவிஜ்ஞாத நாம அவிஜ்ஞாத கர்மணா சகா. அப்படியாக்குமானா அந்த சகா அப்படிங்கிறது பரமாத்மா. பிரளய காலத்துல சர்வ உயிரினங்களும் பரமாத்மாவில் லயிச்சிருந்தது பிரம்மாவோடு கூடிட்டு. கல்ப ஆரம்பத்துல இந்த பிரகிருதி சிருஷ்டிக்கிறதுக்கு பிரம்மா ரெடியானோன இந்த ஜீவனுகளுக்கெல்லாம் சரீரம் அப்படிங்கிறது உண்டாச்சு. எത്ര உயிரினங்கள் இந்த உலகத்துல இருக்கோ அത്ര புரஞ்சனர்கள். எல்லா புறத்துக்குள்ளையும் இருக்கிற ஜீவனாக்கும் புரஞ்சனன். செடி கொடிகளுக்குள்ளேயும் மனுஷாளுக்குள்ளேயும் மிருகங்களுக்குள்ளேயும் பிராணிகளுக்குள்ளேயும் புழுக்குள்ளேயும் இப்படி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற ஜீவனுக்கு பேராக்கும் புரஞ்சனன். என்னெல்லாம் சரீரங்கள் இந்த உலகத்துல இருக்கோ அந்த எல்லா சரீரங்களுக்குள்ளேயும் இருக்கிற ஜீவாத்மாவாக்கும் புரஞ்சனன். அப்படி ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவில லயிச்ச ஒரு ஜீவாத்மா தனக்கு சூட்டபிளான ஒரு சரீரத்தை தேடி தேடி நடந்து அப்படி 9 துவாரங்கள் இருக்கிற மனுஷ சரீரத்தை தேடி பிடிச்சு அதுக்குள்ள பிரவேசனம் பண்ணித்து அந்த ஜீவாத்மாவுக்கு சொன்ன பேராயிருந்தது புரஞ்சனன். பிரளய காலத்துல தன்னோடு கூடி சேர்ந்திருந்த சகாவான பரமாத்மா அந்த பரமாத்மாவை மறந்து பிரகிருதியில லயிச்சு இருக்கிற ஜீவாத்மா. அப்படி பூர்வதரஹா ரொம்ப ரொம்ப முன்னாலேயே கூட இருந்த அந்த சகா கஷ்டித் சகா அந்த ஒரு ஆத்மமித்ரம் அந்த பரமாத்மா ருததீம் ரொம்ப பெரிய சத்தத்துல அழற தாம் வைதர்பி அப்படிங்கிற அந்த புரஞ்சனன் அப்படிங்கிற ஆத்மா கிட்ட ஆத்மவான் ஆத்மஞானியான பிராமண சகா பிராமண மித்ரம்
இங்க பிராமணன் அப்படிங்கிற சப்தத்துல பரம்பொருளையாக்கும் சொல்றது. பிரம்ம ஞானியா இருக்கிற பரம்பொருள். வல்குனா சாம்னா ரொம்ப அழகான சௌமிய வாக்குகளால சாந்த்வயன் சமாதானப்படுத்திண்டு ஆஹா இப்படி சொன்னார். பரமாத்மா ஜீவாத்மா கிட்ட இப்படி சொன்னார். 52வது ஸ்லோகம். பரபிரம்மம் ஜீவாத்மா கிட்ட சொல்றதையாக்கும் பார்க்கிறோம். அதனால அந்த பரபிரம்மத்தையாக்கும் இங்க பிராமணன் அப்படின்னு சொன்னது, பிராமண சகா அப்படின்னு சொன்னது. பிரம்மமே ஆயிருக்கிற மித்ரம் அப்படின்னு சொன்னது. அதனால பிராமண உவாச்ச கா த்வம் கஸ்ய அசி கஹ வா அயம் ஷயானஹ யஸ்ய ஷோஜசி ஜானாசி கிம் சகாயம் மாம் ஏன அக்ரே விஜஜர்த்தஹ கா த்வம் கஸ்யாசி கோ வாயம் ஷயானோ யஸ்ய ஷோஜசி ஜானாசி கிம் சகாயம் மாம் ஏனாக்ரே விஜஜர்த்தஹ. பரமாத்மா ஜீவாத்மா கிட்ட கேட்கறதாக்குமே. அதனால இங்க வைதர்பி அப்படிங்கிற ஸ்திரீ கிட்ட கேட்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க பറ്റാது. அதனால நம்ம அந்த ஜீவாத்மா கிட்ட பரமாத்மா கேட்கறதாயிட்டே இங்க அர்த்தத்தை எடுத்துக்கணும். காத்வம் ஏ ஜீவாத்மாவே நீ ஆறு, கஸ்ய அசி நீ ஆரோடு புத்திரியாக்கும், நீ ஆரோடு புத்திரனாக்கும், நீ ஆரோடு சகோதரியாக்கும், நீ ஆரோடு சகோதரனாக்கும், நீ ஆரோடு அம்மையாக்கும், நீ ஆரோடு அப்பாவாக்கும், நீ ஆரோடு மனைவியாக்கும், நீ ஆரோடு கணவராக்கும், நீ ஆரோடு ആരാക്കും? യസ്യ ആരെ സംബന്ധിച്ചാക്കും? ശോചസി നീ ഇപ്പൊ ദുഃഖിക്കരുത്. ശയാനഹ ആരാക്കും? അയം വഹ കഹ ആരാക്കും? உன்னோட எந்த ரிலேட்டிவாக்கும் இந்த செதையில படுத்துட்டு இருக்கிறது. அக்ரே முன்னால, ஏனா ஆரோடு கூடிட்டு, விஜதர்த்தா நடந்தையோ, சகாயம் சுகுர்த்தான மாம் என்ன நீ ஜானாசிக்கும் நினைக்கிறதுண்டா? முன்னால முன்னால உங்கூட எப்பவும் இருந்தேனே, உன்னோட பிரவൃத்திகளை எல்லாம் சாட்சி ரூபத்துல பார்த்துண்டு பேசாதக்கி இருந்தேனே. நீ இந்த சரீரங்களை எல்லாம் தேடிண்டு தேடிண்டு போர்த்த, அதுக்கும் முன்னால எங்கூட தானே நீ இருந்தாய். நீ அந்த சரீரங்களை தேடிண்டு போறத்தையும் உங்கூட நான் இருந்தேனே. அந்த சரீரங்களுக்கு உள்ளேயும் நீ செய்யற பிரவൃத்திகளை எல்லாம் பார்த்துண்டு சாட்சி ரூபத்துல நான் இருந்தேனே. என்ன நீ நினைக்கிறது உண்டா?